இன்றைய ஆன்மீக தகவல். குரு பெயர்ச்சி என்பது 2 முறை வரும். அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி என்று. அந்த வகையிலே இந்த குரு பெயர்ச்சியினாலே 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று பார்த்தோமானால், 12 ராசியினருக்குமே இந்த குரு பெயர்ச்சி என்பது சிறப்பானதாகத்தான் இருக்கும். காரணம், குரு என்பவர் ஞானகாரகன், மங்களங்களை வழங்குபவர். அதனால் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பதிலே வேண்டுமானால் சற்று ஒரு ராசிக்கு மந்தமாக இருப்பது, ஒரு ராசிக்கு சிறப்பாக இருப்பது என்று இருக்கலாம். ஆனால் குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை 12 ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக சிறப்பான பலன்கள் மட்டுமே அதிகமாக ஏற்படும். காரணம், குரு என்பவர் கெடுக்க மாட்டார். நாம் ஒரு பள்ளியிலே படிக்கின்றோம். இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அந்த வகுப்பறையிலே இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரையும் அந்த ஆசிரியர் ஒரே மாதிரியாகத்தான் பார்ப்பார். இவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் கெட்டு போக வேண்டும் என்று பார்க்க மாட்டார் குரு என்பவர். எப்படி ஆசிரியர் அப்படி இருக்கின்றாரோ, ஆசிரியர் எதனால் அப்படி இருக்கின்றார்? குரு என்கின்ற ஸ்தானம் இருக்கின்றது. ஆகவே சாதாரணமான மனித பிறப்பிலே வருபவர்களே குரு என்ற ஸ்தானத்துக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது, ஆதி குருவாகப்பட்டவர் 12 ராசியினருக்கும் தீமைகள் யாருக்கேனும் தருவாரா? எல்லோருக்கும் நன்மையே தருவார். ஆக 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி என்பது சிறப்பாகத்தான் இருக்கும். இதிலே மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்பது மிக மிக யோகமாக இருக்கின்றது. மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மிக மிக யோகமாக இருக்கின்றது. 12 ராசிக்காரர்களுமே இந்த ஒரு வருட காலம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே குருவை வழிபாடு செய்வது என்பது அவசியம். அதேபோல் உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குரு, அவர்களுக்கெல்லாம் ஏதேனும் மரியாதை செய்து அவர்களையும் மனமகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். அப்படி செய்யும்போது உங்களுடைய சுப பலன்கள் என்பது இன்னும் அதிகமாக ஆகும். குருவை, நமக்கான குருவை நாம் மகிழ்ச்சி படுத்தும் போது அந்த குரு பகவான் மகிழ்ந்து போவார். ஆக உங்களுக்கு யோகம் இன்னும் இரட்டிப்பாக அமையும். குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள், அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இந்த நடைமுறையை பயன்படுத்தி உங்களுக்கான குரு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்களுடைய இந்த ஒரு வருட காலம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். இதிலே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்று பார்த்தால், இதிலே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம். இவர்கள் சிறிதான பரிகாரங்களை செய்து கொண்டு இந்த குரு பெயர்ச்சி நாளிலே உங்களுடைய வேண்டுதல்களை குரு பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுமே அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்று குரு பகவான் சன்னதியிலே உங்களுடைய பெயரை சொல்லி, கோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அதேபோல் ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ராசிக்காரர்கள், இவர்களுக்கும் இந்த ஆண்டு பலன் என்பது மிக நன்றாகத்தான் இருக்கின்றது. குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் நாள், அதாவது 26/5/2026 12:49 புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலே இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே பிரவேசிக்கின்றார். ஆக இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே மிக மிக சிறப்பான பலன்களை இந்த வருடம் தருவார். குறிப்பாக மேஷராசினருக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சுகபோகங்களை அதிகமாக கொடுப்பார். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். அதேபோல் ரிஷபராசினருக்கு 3ஆம் இடத்திலே முன்னேற்ற ஸ்தானத்தை கொடுக்கின்றார். தைரியம் கூடும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே அமர்கின்றார். ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடகராசினருக்கு 1ஆம் இடத்திலே ஜென்மகுருவாக அமர்கின்றார். அதனால் ஆரோக்கியத்திலே கவனம் மிகுந்த தேவையாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சிம்மராசினருக்கு 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும், ஆன்மீக பயணங்கள் அதிகமாக ஏற்படும். கன்னிராசினருக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எடுத்த காரியங்களிலே வெற்றிகள் தேடி வரும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே கர்மஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழில் மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும். தனுசு ராசினருக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றார். மறைமுகமான லாபங்கள் உண்டாகும். மகர ராசினருக்கு 7ஆம் இடத்திலே களத்திரஸ்தானத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சத்ரு பகை ஸ்தானம், கடன் தொல்லைகள் நீங்கும், எதிரிகளை எல்லாம் வெல்லு என்ற ஆற்றல் உண்டாகும். இறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புத்திர பாகியம், பூர்வீக சொத்துகளிலே லாபங்கள் போன்றவை ஏற்படும். ஆக 2 குரு பெயர்ச்சிகள், 26ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி சென்றது, இன்றைக்கு ஒரு குரு பெயர்ச்சி. ஆகவே இன்றைய நாளிலே குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். 12 ராசியினருக்கும் குரு பகவான் சுபபலன்களையே தருவார். நன்றி, வணக்கம்.